காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு 6 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தற்போது விரைந்திருக்கின்றன. அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். விபத்து நடந்த இடத்திற்கு தற்போது 6 ஆம்புலன்ஸ்கள் விரைந்திருக்கின்றன. காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். விபத்து ஏற்பட்ட இடத்திற்கு 6 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விரைந்திருக்கின்றன. காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் இந்த கோர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றன. இந்த விபத்து தொடர்பான மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? கூடுதல் விவரம். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியை அடுத்த திருப்பத்தூர் செல்லும் வழியில் கும்மங்குடி என்ற ஊர் அருகே காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தும் அதுமாதிரி காரைக்குடியை நோக்கி வந்த அரசு பேருந்தும் இன்று மாலை எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி கொண்ட விபத்தில் 40 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்து கேள்விப்பட்டதும் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் இருந்து 6க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. விபத்து குறித்த மேலும் விவரங்களை போலீசார் அங்கு சேகரித்து வருகின்றனர். விபத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்தும் தற்போது அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விபத்தில் காயமடைந்தவர்கள் இதுவரையும் உயிரிழப்பு பதிவாகவில்லை. 40 பேர் காயமடைந்திருக்கு மட்டும் பதிவாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை சம்பவ இடத்திற்கு போலீசார் அங்கு சென்று மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்து வருகின்றனர். சதாசிவம், இந்த பகுதியில் இதற்கு முன்பு ஏதேனும் விபத்து ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு பேருந்து முற்றிலுமாக உருக்குலைந்திருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. போலீசார் விசாரணையை தொடங்கிவிட்டார்களா? இது குறித்து காரணம் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முதல் கட்டமாக பேருந்து விபத்திற்கு எதிர்பாராத சம்பவங்கள் காரணமாக இருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக இடைவிடாமல் சிறிய அளவில் பெரிய அளவிலாலும் மழை பெய்து வந்ததும் ஒரு காரணம். தற்போதும் அந்த பகுதியில் மேகமூட்டமாகத்தான் இருந்து வருகிறது. விபத்திற்கான மேலும் காரணங்களை குறித்து போலீசார் மேலும் தீவிரமாக தற்போது தடயங்களை சேகரித்து விவரங்களை கேட்டறிந்து வருகின்றனர். 2 பேருந்துகளிலுமே எவ்வளவு பயணிகள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள்? அனைவருமே படுகாயம் அடைந்திருக்கிறார்களா? அது பற்றிய தகவல் சதாசிவம். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் என்பதால் திண்டுக்கல் பேருந்திலும் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருந்தார்கள். அதே போல காரைக்குடியை நோக்கி வந்த மதுரை பேருந்திலும் ஒரு 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணத்தில் இருந்ததாக தெரிய வருகிறது. 2 பேருந்துகளுடைய ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடைய நிலை என்ன சதாசிவம்? பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பின்பகுதியில் இருந்ததால் ஒரு நடத்துனருக்கு காயம் ஏற்படவில்லை. விபத்தில் அங்கிருந்து வந்த மதுரை பேருந்து ஓட்டுநருக்கு சிறிய அளவில் காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களும் தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலை என்ன? அது பற்றிய தகவல் சதாசிவம். மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர்களுடைய விவரம் மருத்துவமனையில் சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் மருத்துவமனையில் இருந்து இதுவரை வேற எந்த தகவலும் தனக்கு சம்பவ இடத்திற்கு அருகில் நான் இருப்பதால் இந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுடைய விவரங்கள் சரிவர தெரியவில்லை. தெரிந்ததும் கூடுதல் தகவல்களை தருகிறார். மீட்பு பணியில எத்தனை ஆம்புலன்ஸ்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன? அது பற்றிய தகவல் சதாசிவம். 6 ஆம்புலன்ஸ்கள் காரைக்குடி பகுதியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ்கள், திருப்பத்தூர் பகுதியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ்கள், சிவகங்கையிலிருந்து 2 ஆம்புலன்ஸ்கள் என்ற 6 ஆம்புலன்ஸ்கள் அந்த பகுதியில்
விபத்து நடந்த காயமடைந்தவர்களை ஏற்றுச் செல்லும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோக தனியார் ஆம்புலன்ஸுகளும் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து வருகின்றனர். இப்ப இந்த விபத்துனால போக்குவரத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ஒரு தற்போது வரை அந்த பகுதியை நோக்கி மற்ற பேருந்துகள் அங்கிருந்து அந்த பகுதியின் மாற்றுப்பாதை வழியாக திருப்பி விட்டப்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்ட இடத்துல மேலும் பல ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறதே, அது பற்றிய தகவல் சதாசிவம். தனியார் ஆம்புலன்ஸுகள் அந்த பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் இருந்தும் ஆம்புலன்ஸுகள் தற்போது அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க சதாசிவம். காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில் தும்மங்குடி பாலம் அருகே பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் பயணம் செய்த 40க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். 2 பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது 8 ஆம்புலன்ஸ்கள் அங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.